அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு நா. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 35. நெஞ்சமெனும் கடல் நிறைய. கீழே மணற்பரப்பிலிருந்து மதிவதனியின் பெயரை சொல்லி யாரோ அழைக்கும் குரலை கேட்டு முகத்தில் கலவரம் தோன்று அவளை பார்த்தான் குமாரபாண்டியன். இரவு நேரத்தில் கடலோரத்து தனிமையில் உயரமான மரக்கிளையின் மேல் அப்படி ஓர் அழகிய பெண்ணோடு நிற்கும் இளைஞனை மூன்றாவது மனிதன் பார்த்தால் எவ்வளவு தவறாக கற்பனை செய்து கொள்ள முடியும்? இதை நினைக்கும் போது ஒரு துன்பத்திலிருந்து நீங்கி இன்னொரு துன்பத்தில் சிக்கிக் கொண்டு விட்டது போன்று உணர்ச்சி அவனுக்கு ஏற்பட்டது. அவன் அஞ்சினான். அந்த அச்சம் அவனுடைய முகத்தில், பார்வையில், பேச்சில் வெளிப்பட்டு தெரிந்தது. மதிவதனி, கீழே இருந்து யாரோ உன்னை கூப்பிடுகிறார்களே. வேறு யாரும் இல்லை, என் தந்தைதான். நேரமாயிற்றே என்று என்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறார். ஐயோ, இந்த நிலையில் உன்னோடு என்னை பார்த்தால் என்ன நினைத்துக் கொள்வார்? அவனுடைய கேள்வியின் உட்பொருள் விளங்காதவள் போல அவன் முகத்தை சாதாரணமாக பார்த்தாள் அவள். பின்பு மெல்ல சிரித்தாள். சிறிது சிறிதாக செந்நிற மலர் போல் நடு இதழில் மலர்ந்த அந்த சிரிப்பு இதழ் முடியும் இடத்தில் வலது கன்னத்தில் ஒரு சிறு குழியாக தேங்கி மறைந்தது. அவள் சிரிக்கும் போதெல்லாம் தென்படும் அந்த நளின சுழிப்பு சிரிப்பின் இங்கிதத்தை எல்லாம் மொத்தமாக ஒன்று சேர்த்து காட்டும் இறுதி முத்திரையாக அமைந்தது. எதிரே நின்று காண்பவரின் எண்ணங்களை தேக்கி சிறைப்பிடிக்கும் அந்த இங்கித சிரிப்பில் சற்றே கிறங்கி நின்றான் ராஜசிம்மன். அப்போது இரண்டாவது முறையாக கீழே இருந்து அவள் தந்தை அவளை இறைந்து கூப்பிடும் ஒலி எழுந்தது. மதிவதனி, பேசாமல் நீ மட்டும் கீழே இறங்கி போய்விடு. நான் இப்படியே மரக்கிளையில் ஒளிந்து கொண்டு விடுகிறேன். அவனுடைய குரலில் இருந்த நடுக்கத்தையும் பதற்றத்தையும் உணர்ந்து அவள் மீண்டும் புன்முறுவல் பூத்தாள். அவனுக்கோ இறைந்து பேசவே நாயழவில்லை. அவன் பயந்தான். ஏன் தான் இப்படி பயப்படுகிறீர்களோ நீங்கள்? மரியாதையாக என்னோடு கீழே இறங்கி வரப்போகிறீர்களா? அல்லது நான் கீழே இறங்கி போய் மரத்தில் ஒரு திருடன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று என் தந்தையிடம் சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம் பெண்ணே, நானே வந்துவிடுகிறேன். முதலில் மரக்கிளையிலிருந்து கீழே இறங்கி கால் வைத்து கொண்டு கையை நீட்டி குமாரபாண்டியனை இறக்கிவிட்டாள் அவள். மரத்திலிருந்து முன்பின் அறிமுகமில்லாத இளைஞன் ஒருவனோடு தம் பெண் இறங்குவதைக் கண்டு ஒன்றும் விளங்காமல் திகைப்பும் சிறிது சினமும் அடைந்தார் கீழே நின்று கொண்டிருந்த மதிவதனியின் தந்தை. அப்பா, இவர்தான் நமது வலம்புரி சங்கை விலைக்கு வாங்கியவர் என்று அவனை இழுத்து கொண்டு போய் தன் தந்தைக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். சிறு குழந்தை வீட்டில் பெரியவர்களுக்கு தெரியாமல் கண்டெடுத்த விளையாட்டு பொம்மையை அடக்க முடியாத ஆசை துடிப்போடு பெரியவர்களிடம் கொண்டு போய் காட்டுவது போன்ற மகிழ்ச்சி துள்ளல் மதிவதனியிடம் இருந்தது. முதலைக்கு வலை விரித்து கொண்டு மரத்தின் மேல் காத்திருந்து அப்போது அவன் எவராலோ துரத்தப்பட்டு வலையின் குறுக்கே ஓடி வந்து அவனை காப்பாற்றுவதற்காக தான் வலையை தூக்கியது ஆகிய எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒரே மூச்சில் தன் தந்தையிடம் சொல்லிவிட்டாள் அவள். விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்ட பின்புதான் அந்த மனிதருடைய முகத்தில் மலர்ச்சியை காண முடிந்தது. விலை மதிப்பற்ற இந்த சங்கை வாங்குவதற்கு யார் வரப்போகிறார்கள் என்று நெடுநாட்கள் காத்திருந்தோம். இத்தனை நாட்களுக்கு பிறகு நீங்கள் அந்த பாக்கியத்தை அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே குமாரபாண்டியனின் கையிலிருந்து சங்கை வாங்கி மேலும் கீழும் திருப்பி பார்த்தார். பின்பு அந்த சங்கை வைத்திருப்பவர்க்கு அதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை விவரித்துவிட்டு அதை அவனிடமே மறுபடியும் திருப்பி கொடுத்து விட்டார். கணக்கு பாராமல் பொற்கொழிஞ்சிகளை அள்ளி கொடுத்து வலம்புரி சங்கை விலைக்கு வாங்கிய அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன், எந்த நகரத்தில் வசிப்பவன், என்ன பெயரினன் என்பவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டினார் மதிவதனியின் அருமை தந்தை. காவிரி பூம்பட்டினத்தில் ஏதோ ஒரு பெரிய பொன் வணிகரின் புதல்வன் என்று அவர் நம்பும் விதத்தில் பொய் சொல்லி தப்பித்து கொண்டான் குமாரபாண்டியன். மேலும் தொடர்ந்து அவர் கேட்ட கேள்விகளுக்கு ஒவ்வொரு பொய்யாக மனதுக்குள் உருவாக்கி தடுமாற்றமின்றி வெளியிட்டு கொண்டிருந்தான் அவன். பழகிவிட்டால் பொய்யை கூட அழகாக சொல்ல முடிகிறது. மாபெரும் கற்பனை காவியங்களை படைத்த மகா கவிகளே அந்த வேலையை திறம்பட செய்திருக்கும் போது தென்பாண்டி தமிழ் இளவரசனால் மட்டும் முடியாமல் போய்விடுமா? திருட்டு பயமே இல்லாத இந்த தீவில் உங்களை யார் எதற்காக துரத்தி கொண்டு வந்தார்கள்? அவர்களால் உங்களுக்கு எத்தகைய துன்பம் நேர இருந்தது என்று மதிவதனியின் தந்தை அவனை கேட்டபோது, தீவின் கரையோரமாக போய்க் கொண்டிருந்தேன்.
என் கையில் இருந்த இந்த சங்கை பறிப்பதற்காகவோ என்னவோ யாரோ சிலர் என்னை துரத்தி கொண்டு வந்தார்கள். உங்கள் பெண் மட்டும் என்னை காப்பாற்றியராவிட்டால் நான் அவர்களிடம் சிக்கிக்கொள்ள நேர்ந்திருக்கும். உங்கள் பெண் மதிவதனுக்கே நான் மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அவரிடம் கூறினான் அவன். அப்போது அவன் கண்களின் கடையோரத்தில் மிதந்து கள்ள குறும்பு பார்வை அவள் மேல் சென்றது. அந்த பார்வையின் விளைவாக அவள் பூத்த புன்னகை படர்ந்து இதழ் கோடியில் சுழித்து மறைந்தது. ஐயா, பெரியவரே, உங்கள் பெண் துணிவு மிகுந்தவள் என்று அவளையும் அருகில் வைத்துக்கொண்டே அவரிடம் பிரமாதமாக புகழத் தொடங்கினான் குமாரபாண்டியன். சிறு வயதிலிருந்தே தாயில்லாமல் வளர்ந்தவள். இன்னும் விளையாட்டு புத்தி போகவில்லை. துடுக்குத்தனம் அதிகமாக இருக்கிறது. நினைவு தெரிந்து பொறுப்பு வர வேண்டுமே என்றுதான் எனக்கு இடைவிடாத கவலை. பெரியவர் அவனிடம் குறைப்பட்டு கொண்டார். பேசிக்கொண்டே மூவரும் அங்கிருந்து நடந்தார்கள். தன் தந்தைக்கு பக்கத்தில் துள்ளி குதித்து நடந்து வந்த அவள் தாய்மானுக்கு பக்கத்தில் வரும் குட்டிமான் போல் தோன்றினாள். அப்பா, முதலைக்காக வலை விரித்து காத்திருந்ததுதான் மீதம். ஒரு முதலை கூட வரவில்லை. இந்த மனிதர் வலையில் விழுந்து நேரத்தை வீணாக்கியிராவிட்டால் ஒரு முதலையாவது தப்பித்தவறி வந்திருக்கும். பேசாமல் நடந்து கொண்டிருந்த அவனை பேச வைக்க நினைத்த மதிவதனி தன் சொற்களால் வம்புக்கு இழுத்தாள். தான் செய்த குற்றத்துக்கு பிறர் மேல் குற்றம் சுமத்துவதுதான் செம்பவழ தீவின் நடைமுறை வழக்கமோ? தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தவனை வலைக்குள் இழுத்து சுருக்கி மேலே தூக்கியதுமில்லாமல் என்மேல் பழி கூறவும் செய்கிறாயே. அடே அப்பா, ஒரு வார்த்தை சொல்வதற்குள் இவருக்கு எவ்வளவு கோபம் வருகிறது பாருங்கள் அப்பா. போதும், விளையாட்டுத்தனமாக எதையாவது பேசி குறும்பு செய்வதே உனக்கு வழக்கமாக போயிற்று. தந்தையின் வார்த்தைகளில் இருந்த கண்டிப்பின் கடுமை அவள் பேச்சுக்கு அணையிட்டது. மூவரும் பேசாமல் கரையோரமாகவே நடந்தார்கள். நீங்கள் எந்த இடத்துக்கு போக வேண்டும்? உங்களுக்கு வழி தெரியாவிட்டால் நாங்கள் உடன் வந்து காண்பித்துவிட்டு பின்பு வீடு செல்வோம் என்றார் பெரியவர். வேண்டாம், நானே போய்கொள்வேன். அதோ கடலோரத்தில் நிற்கிறதே ஒரு கப்பல், அதற்கு அருகில் கரையில் எங்கள் கூடாரம் என்று கூறிவிட்டு இருவரிடமும் விடை பெற்றுக்கொண்டு புறப்பட தயாரானான் குமாரபாண்டியன். கடைசியாக அந்த பெண்ணின் முகத்தை ஒருமுறை காணும் அவாவோடு அவள் கண்கள் திரும்பிய போது அவள் கண்கள் அதற்காகவே காத்திருப்பது போல் அவனை பருகிக் கொண்டிருந்தன. இங்கிருந்து உங்கள் கப்பல் என்றைக்கு புறப்படுகிறது என்று பெரியவர் கேட்டார். நாளை வைகரையில் நாங்கள் புறப்படுகிறோம். மறந்து விடாதீர்கள். எத்தனையோ எண்ணங்களுக்கு நடுவே எங்களையும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். திரும்பும்போது உங்கள் கப்பல் இந்த பாதையாக வந்தால் உங்களை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பை எங்களுக்கு அளியுங்கள். பெரியவர் தழுதழுக்கும் குரலில் வேண்டிக் கொண்டார். உங்களை நினைப்பதற்காக நான் அதிகம் துன்பப்பட வேண்டியதே இல்லை பெரியவரே. இந்த சங்கு என் கையில் இருக்கிற வரையில் உங்களையும் உங்கள் பெண்ணையும் நான் நினைக்காமல் இருக்க முடியாது. இதை காணும்போது, தீண்டும்போது, ஒலிக்கும்போது உங்களை நினைத்து மகிழ்வேன். அதுதான் எங்களுக்கு பெருமை. போய் வாருங்கள். வணக்கம். பெரியவரும் மதிவதனியும் கைகூப்பி வணங்கி விடை கொடுத்தனர். நீண்ட செம்மையான தாமரை பூக்கள் இரண்டு அளவாக அழகாக ஒன்றுபட்டு குவிந்தது போல் குவிந்த மதிவதனியின் கூப்பிய கரங்களை, அவற்றின் காட்சியை அப்படியே தன் நினைவில் பதித்து கொண்டு திரும்பி நடந்தான் குமாரபாண்டியன். போகும்போது கையில் இருந்த சங்கை மார்போடு அணைத்து கொண்டான். அவன் மனதில் என்ன நினைத்து கொண்டு அதை செய்தானோ? இரண்டு வழிகளிலும் சென்ற 4 கண்கள் சிறிது தொலைவு செல்வதற்குள் எத்தனை முறைகள் திரும்பி பார்த்து கொண்டன என்று கணக்கிட்டு சொல்ல இயலாது. குமாரபாண்டியனுக்கும் மதிவதனிக்கும் தரையில் நடப்பதாகவே நினைவில்லை. வானில் நிலவில் மிதப்பது போல் ஒரு பூரிப்பு. அவர்களின் கண்கள் சந்தித்து கொண்ட அந்த சில வினாடிகள் என்றுமே நிலைத்திருக்கும் வினாடிகள். மகா கவிகளை பாட வைக்கும் வினாடிகள் அவை. எதிரே சக்கசேனாதிபதி தேடிக்கொண்டு வந்திருக்காவிட்டால் குமாரபாண்டியனுக்கு சுய நினைவு வர இன்னும் எவ்வளவு நேரமாகி இருக்கும் என்று சொல்ல முடியாது. இளவரசே, நீங்கள் நாளை காலையில் பயணம் செய்ய வேண்டியதை மறந்து இப்படி சுற்றி கொண்டிருந்தால் உடல் என்ன ஆகும்? போகும்போது சொல்லிக் கொள்ளாமல் வேறு போய்விட்டீர்கள். இரவில் நேரங்கெட்ட நேரத்தில் நான் எங்கே வந்து உங்களை தேடுவேன்? கடல் ஓரமாக சிறிது தொலைவு உலாவி விட்டு வந்தேன். பகலில் உறங்கிவிட்டதால் எனக்கு உறக்கம் வரவில்லை. போன இடத்தில் நடந்த நிகழ்ச்சியை அவன் சக்கசேனாபதியிடம் கூறவில்லை. இருவரும் கூடாரத்தில் போய் படுத்து கொண்டார்கள். இரவு நேரம் கழித்து படுத்து கொண்டதனால் காலையில் விடிந்தபோது பொழுது வழக்கத்தை விட விரைவாகவே புலர்ந்து விட்டது போலிருந்தது. சக்கசேனாபதி விரைவாகவே பயண ஏற்பாடுகளை எல்லாம் முழுமையாக செய்து வைத்திருந்தார்.
பொழுது புலர்ந்தும் புலராமலும் மங்கலாக இருந்த நேரத்தில் அவர்களுடைய கப்பல் புறப்பட்டது. காலை நேரத்தின் மனத்தோடு கூடிய ஒரு வகை குளிர்காற்று செம்பவழத் தீவின் உயிர்குலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பிக் கொண்டிருக்கும் சமயத்தில் அவர்கள் அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள். குமார பாண்டியனும் சக்கசேனாபதியும் கப்பலின் மேல் தளத்து திறந்த வெளியில் நின்று கொண்டிருந்தார்கள். மேலே வைகரையின் வானவெளி வெண்ணீல பட்டு விரிப்பை போல் படர்ந்து கிடந்தது. அந்த வெண்ணீல துணியின் கீழே அடியோரத்தில் நெருப்பு நிறத்தில் சிவப்பு சரிகை மினுமினுப்பது போல் சூரியன் உதயமாகியது. இளவரசன் ராஜசிம்மனின் கையிலிருந்து பொன்னிற வலம்புரி சங்கு அடிவானத்து ஒளியை வாங்கி உமிழ்ந்து வண்ணம் காட்டியது. ஆட்டமின்றி மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கும் கப்பலின் தளத்தில் நின்று கொண்டு அந்த அழகை சுவைப்பதற்கு ஆசையாக இருந்தது அவனுக்கு. அந்த சங்குதான் அவன் மனதுக்கு எவ்வளவு நினைவுகளை கொடுத்து உதவுகிறது. அதன் நிறத்தை மட்டும் பிரித்து நினைத்தால் அவனுக்கு மதிவதனியின் நிறம் நினைவுக்கு வருகிறது. அதில் பதிந்துள்ள முத்துக்கள் அவள் சிரிப்பு, பவழங்கள் அவள் இதழ்கள், சங்கு வளைந்து திருகும் இடத்தில் உள்ள சுழிப்பு அவள் சிரிக்கும்போது கன்னத்தில் விழும் சுழிப்பு, அதன் கூம்பிய தோற்றம் அவள் கைகள் செலுத்திய வணக்கம். அந்த சங்கை ஏந்தி நிற்கும் அவன் உள்ளங்கைகளுக்கு அவளையே ஏந்திக் கொண்டிருப்பதாக ஒரு இனிய பிரமை. கரையிலிருந்து யாரோ கைத்தட்டி கூப்பிடும் ஒலி மங்கலாக கேட்டது. சங்கை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த ராஜசிம்மன் நிமிர்ந்து திரும்பி பார்த்தான். தீவின் கரையிலிருந்து மணர்த்திட்டு ஒன்றில் மதிவதனி 2 கைகளையும் உயர்த்தி கொண்டு நின்றாள். அவள் தெரிந்தாள். அவளுடைய சொற்கள் அவனுக்கு கேட்கவில்லை. அவள் தனக்கு விடை கொடுக்க வந்ததை தான் கண்டுகொண்டதை எந்த குரலால் எந்த அடையாளத்தால் அவளுக்கு தெரிவிப்பதென்று தெரியாமல் தயங்கினான் ராஜசிம்மன். கப்பல் நகர நகர அவள் உருவம் சிறிது சிறிதாக மங்கியது. அதேபோல் அவன் உருவமும் அவள் கண்களுக்கு மங்கியிருக்கும். அவன் உயிரை காப்பாற்றி உதவிய அந்த பேதை பெண் தன் நெஞ்சின் அன்பையெல்லாம் திரட்டி கொண்டு வந்து அவனுக்கு விடை கொடுக்கிறாள். அதை ஏற்றுக்கொண்ட நன்றியை அவன் எப்படி தெரிவிப்பது? வார்த்தைகளில் கூறினால் அந்த ஒலி அவள் செவிகளை அடைவதற்கு முன் கடல் காற்று வாரிக்கொண்டு போய்விடும். அவளைப் போல் கைகளை ஆட்டி தெரிவிக்கலாம் என்றால் அதை பார்த்து திரும்பி போ என்று அவனை துரத்துவதாக அவள் தப்பர்த்தம் செய்து கொள்வாளோ என்ற பயம் உண்டாயிற்று அவனுக்கு. குமார பாண்டியன் இப்படி குழம்பிக் கொண்டிருந்த போது அவன் கையில் இருந்த வலம்புரி சங்கு அவனுக்கு சமய சஞ்சீவியாகப்பட்டது. அதன் ஊதுவாயில் தன் இதழ்களை பொருத்தி மூச்சை அடக்கி பலம் கொண்ட மட்டும் ஊதினான். அந்த சங்கொலி கரையை எட்டி இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அவனை நினைத்து நெஞ்சின் ஆழம் வரை வற்றி கொண்டிருக்கும் ஒரு பேதை பெண்ணின் உள்ள கடலை அந்த சங்கொலி பரிபூர்ணமாக நிறைத்து பொங்க செய்திருக்கும் என்பதிலும் ஐயமில்லை. கப்பல் வெகு தூரம் வந்து செம்பவழத் தீவின் தோற்றம் மங்கி மறைந்த பின்னும் நான் இன்னும் பலமுறை இந்த தீவுக்கு வர வேண்டும். எந்த வகையிலோ நான் தள்ள முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு கவர்ச்சி என்னை இந்த தீவுக்கு மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்க செய்கிறது என்று எண்ணி பெருமூச்சு விட்டான் குமாரபாண்டியன். இளவரசே, வெயில் அதிகமாவதற்கு முன் கீழ்த்தளத்திற்கு போய்விடலாம் வாருங்கள் என்றார் சக்கசேனாபதி. இத்துடன் பாண்டிமாதேவி முதல் பாகம் முடிவுற்றது. மீண்டும் 2ஆம் பாகத்தில் சந்திப்போம்.